டெத்து வந்த உடனேவே எண்ணமெல்லாம் எங்கே போகணும், அரிசி வாங்கணும், வீட்டுக்கு ஒன்றுமே இல்லையே, குழந்தைங்களுக்கு ஒன்றுமே இல்லையே அன்னைக்கு அப்படின்ற எண்ணம் தான் போகணும். மற்றபடி எனக்கு எந்த எண்ணமும் போகாது. சின்ன வயசு தான் எங்கள் அம்மா சின்ன சின்ன பிள்ளைங்களை விட்டுட்டு அவங்க இறந்துட்டாங்க. கார்த்திகை மாதத்தில் மழையில் புதைச்சாங்க. எங்கள் அம்மா தாங்க அங்கே எங்கள் அம்மா பாடி தாங்க போயிருக்கோம். ஆனால் எங்கள் அம்மா போல உருவம் வீட்டுக்கு வந்துச்சு. எங்கள் அம்மா இப்போ தானே போனாங்க, இங்கே வேற உட்காந்துக்கிறதுன்னு பார்த்து எங்கள் அம்மா என்னடா இந்த அம்மாவா அது அம்மாவா, எப்போ இந்த மாதிரி அம்மா வந்துட்டாங்கப்பா வந்து பார்ப்பா அப்படின்னு சொன்னேன். அது செத்து போயிட்டால, அவ எதுக்கு வந்தா, செத்துட்டு உன்னை பேய் தானே, அவ எதுக்கு வீட்டுக்கு வரணும். ஆனால் எங்கள் அப்பா தெளிவாக தான் பேசியிருக்கோம் அந்த நாளில். அந்த 16 நாள் எங்கள் அப்பா வந்து நம்ம ப்ரேயர் மீட்டிங் நடத்துகிறோம். அப்போ வந்து கர்மாதி தானே பண்ணுவோம் நாங்கள். அப்படி கர்மாதி பண்ணும்போது எல்லாம் அன்றைக்கி பிரியாணி எல்லாம் ஆகுது. அதே அந்த உருவம் வந்து வீட்டில் உட்காந்துருக்கு. காலையில் உட்காந்துருக்கு. நான் ஜன்னலை கிராஸ் பண்ணி தண்ணி மூலம் சொல்லிட்டு போகிறேன் கிணத்துல. பார்த்தா முடி மட்டும் எங்கள் அம்மா முடி பெரிய முடி, நல்லா முடி இப்படி வீசுது. நான் பார்த்தேன் உட்காந்துருக்குது. யாராக இருக்கும்னு பார்த்தா எங்கள் அம்மா தான் உட்காந்துக்கிறாங்களே. எங்கள் அப்பா என் பேடே வந்தாங்க. எங்கள் அப்பா விட்டுச்சு ஒரு அடி பலான்னு. எங்கள் வீட்டில் ஒரு கடிகாரம் இருந்துச்சு. அது கரெக்டாக 12 மணி அடிச்ச உடனே ஷார்ப்பாக என்னமோ அவங்க வீட்டில் சொந்தக்காரங்க வர மாதிரி வருவாங்க. அவங்க மாட்டு கேட்டு வந்து நேராக விழுந்துருவாங்க. நேராக வீட்டுக்குள்ள வருவாங்க. அதில் ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஆம்பளை வருவான். அந்த பேயை தொட்டு பார்ப்பேன். அப்படியே தொட்டு பார்த்தா நம்மளை மாதிரி தான் மூக்கு கண்ணு காதல் எல்லாமே தான் இருக்கும். இன்னும் ஒன்று வித்தியாசமாக இருக்கும். நான் பேய் மேலே இதே போல் ஒரு பொம்பளை வருவாள். அது வரும் டெடுங்க அதெல்லாம் முடியும், நல்லா விரிச்சு போட்டுன்னு வரும். அங்கே வந்து அனுப்பிச்சு என்னை பார்க்கும். என்னை பார்த்துட்டு நீ சாப்பிட்டியா அப்படின்னு கேட்கும். அதில் பொண்ணு பொறாமல் இருக்கும். அப்புறம் பார்த்துட்டு என் பிள்ளை பக்கத்தில் உட்காந்துருக்கும். அதையும் தொட்டு பார்ப்பேன். தொட்டு பார்த்தா இதே இதுதான். இப்படி 3 ஆம்பளை ஒரு பொம்பளை என் உடம்புல வந்துட்டு என் தொட்டு என் கூட ஃப்ரெண்டு மாதிரி 6 பேர் வந்திருக்காங்க. அங்கே 2 பேர் தம்பி நிற்கிறாங்க இந்த இடத்துல. இங்கே வச்சுட்டு சரி கடலுக்கு போய் எப்படி கரைக்கணும் நாங்கள் சொல்லிட்டு இருக்கிறோம். அப்படி சொல்லிட்டு இருக்கிற இடத்துல இப்படி திரும்பி பார்த்தா அங்கே வச்சிருந்த ஒரு சாப்பாடு கடை காணும். நடந்து வந்துருக்குது. எப்படி இந்த பக்கம் தான் வந்துருக்குது. இந்த இடத்துல இருந்து அந்த அடையாளம் எப்படி நாய் காலில் அது மாதிரி இப்படி இங்கே வந்து இந்த இலைக்கு வரைக்கும் வந்துருக்குது. அதில் சாப்பாட்டில் அந்த கால் இருக்குது. இப்போ உங்களுக்கு மாதம் இதில் எவ்வளோக்கா வருமானம் வரும்? அது குடும்பத்துக்கு போதுமானதாக இருக்கா? இவ்வளோதான். அது 1200 வரும் எனக்கு கரெக்டாக. அவ்வளோதான். அதுக்கு மேலாம் வர வாய்ப்பு இல்லை. அப்படியே நான் கொஞ்சம் டீக்கு குடிக்கிறது கொஞ்சம் கம்மி பண்ணேன்னா ஒரு 100 ரூபாய் எக்ஸ்ட்ரா வரும். அவ்வளோதான் வரும். ஆனால் அந்த காசில் வந்து நான் ரேஷன் அரிசி அந்த டெத்து வந்த உடனேவே எண்ணமெல்லாம் எங்கே போகணும், அரிசி வாங்கணும், வீட்டுக்கு ஒன்றுமே இல்லையே, குழந்தைங்களுக்கு ஒன்றுமே இல்லையே அன்னைக்கு அப்படின்ற எண்ணம் தான் போகணும். மற்றபடி எனக்கு எந்த எண்ணமும் போகாது. இப்போ நீங்கள் சொன்னீங்க வசதியான வீட்டில் பிறந்த பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு, அங்கேருந்து இப்போ நீங்கள் இருக்கிற நிலைமையை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அதில் வாழ்ந்து அதில் இருந்த சூழ்நிலையோட இப்போ சுடுகாட்டுக்கு வந்து நான் சுடுகாட்டுக்கு வந்து தெரிஞ்சுக்கிறது என்னன்னா, மனுஷனோட வாழ்க்கையில் ஒன்றுமே கிடையாது. நம்ம எவ்வளோ தான் நம்ம கோடை கோபுரம் கட்டி வச்சா கூட நம்ம அதை கொண்டு போகிறது ஒன்றுமே கிடையாது. நமக்கு இருக்கிற வரைக்கும் நல்லபடியாக வாழணும், அவ்வளோதானே, யாருக்கும் துரோகம் பண்ணாமல் அப்படி வாழணுன்றதை வந்து இந்த சுடுகாட்டில் வந்து நான் கற்றுக்கிட்டேன். எங்கள் வீட்டில் அது கற்றுக்கிட்டேன். ஆனால் சபைக்கு வந்து நிறைய கற்றுக்கிட்டேன். சபையில் கற்றுக் கொடுத்தாங்க. ஆனால் சபையை கற்றுக்கிடும்போது எனக்கு சரியாக கூட எனக்கு புரியல. ஆனால் சுடுகாட்டுக்கு வந்ததுக்கப்புறமா மனுஷனோட வாழ்க்கை இதுதான், இதில் தான் நம்ம போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு மனசு ஒரு தைரியப்படுத்தினேன். அதிலே என்னை வாழ அப்படியே பழகிக்கிறேன். அந்த வசதியான வாழ்க்கையை இப்போ நினைக்கல நான், இல்லையா, அங்கே வாழ்ந்தமே கொண்டமே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அதை விட இது மாதிரி நிறைவான வாழ்க்கை நம்மளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை விட இது வந்து எனக்கு சந்தோஷப்பட்டு விருப்பப்பட்டு செய்கிறேன் இந்த வேலையை. இப்போ நீங்கள் உங்கள் சர்வீஸில் இத்தனை வருஷமாக இருக்கீங்க, இந்த சின்ன குழந்தைங்களெல்லாம் எரிச்சிருப்பீங்க, புதைச்சிருப்பீங்க. அந்த மாதிரி இருக்கும்போது எப்படி அதை நம்மளால் எப்படி தாங்கிக்க முடியுது? எப்படி நீங்கள் உங்களோட ஃபீலிங்ஸ் என்ன? ஏன்னா உங்களுக்கும் குழந்தைங்க இருக்காங்க. ஒரு 2 வயசு குழந்தை, 3 வயசு குழந்தைலாம் இருக்கும். சில நீங்கள் ஒரு இன்டர்வியூவில் கூட சொல்லியிருந்தீங்க, அனாதையை விட்டுட்டு போயிட்டாங்க, அவங்க அதை கூட செய்யலைன்னு. ஸோ அந்த மாதிரி இருக்கிற இன்சிடென்ட். சின்ன குழந்தையாக இருந்துச்சுன்னா கையில் கொடுத்துருவாங்க எடுத்து. அதை என் கையில் தான் நான் வாங்கினா பார்த்தீங்கன்னா நான் தான் எங்கே அதை வைக்கணும் அப்படின்னு ஒரு இருக்கிறதுனால என்கிட்ட கொடுத்துருவாங்க. திரிசூல் சுடுகாட்டில் மட்டும் அப்படி தான். அவங்களே கொண்டு வந்து மாட்டாங்க. என்னை வீட்டில் கூப்பிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க, கட்டை பேக்கிலையும் எதுனா போட்டு கையில் கொடுப்பாங்க. நான் அதை வாங்கணும்ல. அப்போது அந்த மாதிரி அப்போ என் பொண்ணு வந்து 8 மாதமோ 9 மாதமாக இருக்குது. அந்த டைமில் எனக்கு இந்த மாதிரி ஃபோன் வருது, அக்கா இந்த மாதிரி குழந்தை இறந்துச்சு வாங்கன்ட்டு. அப்போ பக்குன்னு ஆயிடுச்சு. என்ன குழந்தை, இங்கே ஒரு குழந்தை இருக்குது, இங்கே குழந்தை இருந்துச்சு, நம்ம இப்படி வாங்கலாமா, நம்ம வாங்கக்கூடாது, செய்யலாமா செய்யக்கூடாதா அப்படின்னு ஒரு மனசுக்குள்ளே பெரிய போராட்டம். ஆனால் இருந்தாலும் சரி இப்போ ப்ரேயர் பண்ணிக்கின்னு ஆண்டவர் மேலே பாரத்தை போட்டுட்டு நான் போயிட்டு அந்த ஃபஸ்ட்டு அந்த குழந்தைய வாங்கி நான் தான் எரிக்கிறேன். அவங்க கொடுத்துட்டாங்க. அவங்க நிற்கிறாங்க, எல்லாருமே நிற்கிறாங்க, பக்கத்தில் நிற்கிறாங்க, கொடுத்துட்டாங்க. என்னை தொட மாட்டாங்க. அவங்க ஏதோ ஜாதி சொன்னாங்க, தொட மாட்டாங்க. அந்த இடத்துல நான் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு கிருஷ்ணெல்லாம் ஊற்றி எரிச்சிட்டேன். எரிக்கும் போது நான் யோசிக்கிறேன், இதனால் எதனா நம்ம பிள்ளைங்களுக்கு எதனா ஒன்று ஆகுமோ அப்படின்னு ஒரு மனசுக்குள்ளே இருக்க தான் செய்யும் நம்மளுக்கு அப்படின்னு இருந்துச்சு. ஆனால் எதுவுமே ஆகலை. அதுக்கப்புறமா வந்து அந்த மாதம் மட்டும் 11 குழந்தைங்க எரிச்சேன். இப்போ இந்த அமுக்கும் நம்மளை போட்டு அமுக்கிருன்னு சொல்கிறாங்களா, அதெல்லாம் உண்மையா? உண்மைதான். ஏன் அந்த மாதிரிலாம் நடக்குது? அது ஏன்னு எனக்கு தெரியல எனக்கு. ஆனால் வந்து என்னையும் அமுக்கிருக்குது.
எங்கள் அம்மா இறந்துட்டாங்க. எங்கள் அம்மா இறந்துட்டாங்க. நாங்கள் வந்து தேவ ஜாதி. எங்கள் வீட்டுக்கார ஆச்சாரி. எங்கள் அம்மாவும் எங்கள் அப்பா வந்து இந்த சிவ பூஜை பண்ணுவாங்க. எங்கள் அம்மா அந்த சிவ பூஜை பண்ணுவாங்க. அப்படி எப்படி சொல்லுவாங்க, ஆச்சாரத்தை அப்படி கடைப்பிடிச்சி அப்படி செய்வாங்க. மாட்டுக்கு சாப்பிடக்கூடாது, ஆட்டுக்கு சாப்பிடக்கூடாது, மாட்டுக்கறி சாவி செஞ்சு வீட்டு வாசலில் போகக்கூடாது, அது வந்தால் தீட்டு, இது தீட்டு, அவனை தோற்றா தீட்டு. அப்படி எங்கள் அப்பா மந்திரவாதி. அந்த மாதிரி தஞ்சாவூர் எங்கள் அப்பா. அவங்க சொன்ன இடத்துல சொன்னாங்கன்னா பழிக்கும். அது மாதிரி செய்யக்கூடிய மந்திரவாதி எங்கள் அப்பா. ஆனால் அப்படிப்பட்ட இடத்துல எங்கள் அம்மா 1991 எங்கள் அம்மா இறந்துட்டாங்க. சின்ன வயசு தான் எங்கள் அம்மா. சின்ன சின்ன பிள்ளைங்களை விட்டுட்டு அவங்க இறந்துட்டாங்க. அவங்க இறந்துட்ட உடனேயும் அதனால தான் நான் சொன்னேன், ஆன்மா சொன்னேன். எல்லாம் சொல்கிறாங்க நீ கூட பார்க்குற ஆன்மா, எனக்கு நான் ஆன்மா ஒத்துக்க மாட்டேன். ஏன்னா எங்கள் அம்மா இறந்துட்டாங்க இல்லையா. எங்கள் அம்மா இறந்துட்டா இப்போ எங்கள் அம்மா வந்து இறந்து எங்கள் அம்மா பாடி வந்து அப்போ மலகாந்தபுரம் சுடுகாடங்க இருக்குது, அங்கே தான் புதைச்சாங்க எங்கள் அம்மா. போயிட்டு கார்த்திகை மாதம் மழையில் புதைச்சாங்க. எங்கள் அம்மா தாங்க அங்கே எங்கள் அம்மா பாடி தாங்க போயிருக்கோம். ஆனால் எங்கள் அம்மா போல உருவம் வீட்டுக்கு வந்துருச்சு. அப்போ சின்ன வயசுலேயே இதெல்லாம் ஆமாம் ஆமாம் பார்த்துருக்கீங்க. ஆமாம் எங்கள் வீட்டுக்கு வந்துருச்சு. அது எங்கள் அம்மா பச்சை கலர் புடவை கட்டி தான் தூக்கிட்டு போனாங்க எல்லாமே. சரி போயிட்டாங்க. ஆனால் வந்து அந்த பெருக்குவோம் இல்லை, உயிரிட்ட பெருக்குவோம் இல்லை. இப்போ எங்கள் அம்மா தனியான ஒரு வீடு தான் எங்கள் அம்மா வச்சுருந்தாங்க. எங்கள் அம்மாவை ஒரு சின்ன பிரச்சனைனால எங்கள் அம்மா வந்து எங்கள் அப்பா கூட வந்து சண்டை போட்டுருந்தாங்க. அதில் தான் இறந்துட்டாங்க. அந்த இடத்துல தான் போய் உட்காந்துங்கிறாங்க. எங்கள் அம்மா வந்து எப்பவுமே இது கால் நீட்டி போட்டுன்னு இப்படி இப்படி ஈடு வருவாங்க. இப்படி இப்படி உட்காந்து ஈடு வருவாங்க. அதே சைடில் உட்காந்துருக்குறாங்க எங்கள் அம்மா. எங்கள் அம்மா இப்போ தானே போனாங்க, இங்கே வேறு உட்காந்துக்கிறதுன்னு பார்த்து எங்கள் அம்மா என்னடா இந்த அம்மாவா அது அம்மாவா தெரியல, அப்படியே தான் உட்காந்துருந்துச்சு. நாங்களும் எதுவும் பார்க்கவே இல்லை. எங்கள் அப்பா வரட்டும், ஏன்னா இப்போ தான் போயிருக்கிறாங்க, வரட்டும். இல்லை அப்புறம் வந்து சொன்னேன் எங்கள் அப்பாட்ட, எப்போ இது மாதிரி அம்மா வந்துட்டாங்கப்பா, வந்து பார்ப்பா அப்படின்னு சொன்னேன். அவையா இங்கே வந்தா, அது செத்து போயிட்டால, அவ எதுக்கு வந்தா, செத்துட்டு உடனே பேய் தானே, அவ எதுக்கு வீட்டுக்கு வரணும். ஆனால் எங்கள் அப்பா தெளிவாக தான் பேசியிருக்கோம் அந்த நாளில் இல்லையா. நம்ம தெரியுது இந்த மாதிரி பேய் தானே, செத்துட்டு உடனே பேய்க்கு நம்ம உறவு கிடையாது இல்லை இல்லையா. அது பேயுமா, அம்மா கிடையாதுமா, அது பேய், அது அம்மா நம்பாத அப்படின்னு எங்கள் அப்பா சொன்னாங்க. என்ன எங்கள் அப்பா வந்து அம்மா போய் இப்படி சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு விட்டாச்சு. அந்த நாள் போயிடுச்சு. அந்த 16 நாள் எங்கள் அப்பா வந்து நம்ம பிரேயர் மீட்டிங் நடத்துகிறோம். அப்போ வந்து கர்மாதி தானே பண்ணுவோம் நாங்கள். அப்படி கர்மாதி பண்ணும்போது எல்லாம் அன்றைக்கி பிரியாணி எல்லாம் ஆகுது. அன்னைக்கு வந்து அதே அந்த உருவம் வந்து வீட்டில் உட்காந்துருக்கு. காலையில் அதிகாலையில் உட்காந்துருக்கு. நான் ஜன்னலை கிராஸ் பண்ணி தண்ணி மூடலாம் சொல்லிட்டு போகிறேன். கிணத்துல தண்ணி பார்த்தா முடி மட்டும் எங்கள் அம்மா முடி பெரிய முடி, நல்லா முடி இப்படி வீசுது. நான் பார்த்தேன் உட்காந்துருக்குது, யாராக இருக்கும்னு பார்த்தா எங்கள் அம்மா தான் உட்காந்துக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டேன். எங்கள் அப்பா என் பேண்டே வந்தாங்க. எங்கள் அப்பா விட்டுச்சு ஒரு அடி பலான்னு. எங்கள் அப்பா சோட்டி வச்சுட்டு போய் உதாலும் கீழே விட்டாங்க. எங்கள் அப்பா கண்ணாண்டியே அந்த இடத்துல ஏஞ்சி வந்துட்டு பார்த்துட்டு, அம்மா அம்மா வந்துட்டு போயிடலான்றாங்க. என்னன்னு கேட்டேன். அம்மா ராணி நிற்கிறாம்மா. அம்மா தானேப்பா நிற்குது அப்படின்ற. ஏம்மா பேய்மாவா நீ வேற வாமா போக மாட்டேன் எல்லாத்துக்கும் கிணத்துல அந்த விட்டுட்டு அந்த தண்ணி மோட்டுருமே அந்த கையெல்லாம் விட்டுட்டு என்னை இழுத்துட்டு வந்துட்டாங்க எங்கள் அப்பா. எனக்கு உங்களுக்கு அப்போ எத்தனை வயசு? அப்போ என்ன 18 வயசு ஆகலை, 17 வயசு இருக்கு. 12 மணி டங்குன்னு அடிச்சு. எங்கள் வீட்டில் ஒரு கடிகாரம் இருந்துச்சு பெருசாக, அது டங்குன்னு அடிக்க கடிகாரம் வருது அப்படி அவங்க. அது கரெக்டாக 12 மணி அடித்த உடனே ஷார்ப்பாக என்னமோ அவங்க வீட்டில் சொந்தக்காரங்க வர மாதிரி வருவாங்க. அவங்க மாட்டு கேட்டு வந்து நேராக விழுந்துருவாங்க, நேராக வீட்டில் வருவாங்க. அதில் ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஆம்பளை வருவான், நல்லா ஃபேன் சட்டை போட்டு வாட்டர் சட்டமாக வருவான். வந்தவனே வந்து என்கிட்ட நின்று பேசுவான். அந்த என்ன பேச யாருப்பானா அவன் பேர் சொல்லுவான் என்கிட்ட, இன்னார் பேர் அப்படின்ட்டு. உனக்கு யார் நீ ஏன் இங்கே பார்த்தா வந்தேன், எங்கள் அப்பா இல்லை, நான் உங்கள் அப்பா இல்லாத பார்த்தா நானே வந்தேன் அப்படின்னு அவன் சொல்லுவான் என்கிட்ட. அப்படின்னு நான் தொட்டு பார்ப்பேன், அந்த பேயை தொட்டு பார்ப்பேன். அப்படியே தொட்டு பார்த்தா நம்மளை மாதிரி தான் மூக்கு கண் காதல் எல்லாமே தான் இருக்கும். இன்னும் ஒன்று வித்தியாசமாக இருக்கும். நான் பேய் மேலே முடி இருக்கும். இப்போ நீங்கள் தாடிலாம் வச்சுருக்கீங்களே அது போல் வந்து முசு இதெல்லாம் முடி இருக்கும். நம்ம தொட்டு கையெல்லாம் பார்த்தா கூட எல்லாம் அதே மாதிரி தான் இருக்கும். குரங்கு இப்படி பார்க்குறோம், வண்டு குரங்கு அது மாதிரி இருக்கும். தொட்டு பார்ப்பேன் நான், தொட்டு பார்த்து இதெல்லாம் தொட்டு பார்ப்பேன். பேயை நான் தொட்டு பார்ப்பேன், இதெல்லாம் தொட்டு பார்த்து அதுக்கப்புறமா கொஞ்சம் பார்த்தா அவ்வளோதான். அது கிட்ட என்கிட்ட இப்படி நெருங்கி வந்துடும் என்கிட்ட. அதுக்கப்புறம் அது எங்கே போச்சுன்னு தெரியாது. என் உடம்புல போயிடுச்சோ இல்லை அது வெளில போயிடுச்சோ எனக்கு தெரியாது. ஒரு மணி நேரம் நான் இருக்க மாட்டேன். 1 மணி நேரம் எனக்கு தெரியாது. எனக்கு எங்கள் வீட்டில் எல்லோரும் அடிப்பனா. அப்போ எங்கள் அப்பா சொல்லுவாங்க, எங்கள் அப்பா எல்லோரையும் அடிப்பனா, என் தங்கச்சி அடிப்பனா, குழந்தைங்களை அடிப்பனா. அதான் எங்கள் அப்பா சொல்லுவாங்க. இதே போல் ஒரு பொம்பளை வருவா. அப்போ நல்லா பார்த்தா இவ்வளோ பஸ் இருப்பா. ஆள் பார்த்தா இந்த திக்கி பார்த்தா மட்டும் இவ்வளோ பஸ் இருக்கும், அவ்வளோ பஸ்ஸு. அது வரும் டெடுக்கு நல்லா முடி நல்லா விரிச்சு போட்டுன்னு வரும். அங்கே வந்து அனுப்பிச்சு என்னை பார்க்கும். என்னை பார்த்துட்டு நீ சாப்பிட்டியா அப்படின்னு கேட்கும். சாப்பிட்டேன். என்ன குழம்பு வச்ச வீட்டில்? கறி குழம்பு. எங்கள் வீட்டு கறி குழம்பு தான் ஆகும், அது நாட்டுக்கறி எப்பவுமே. வச்சியா ஒப்பா கறி வாங்கி கொடுத்தாரா? நானும் சாப்பிட தாண்டி வந்தேன் வீட்டுக்கு. அது கிச்சன் அங்கே அப்போல்லாம் கிச்சனு, அப்போல்லாம் வெறும் இந்த ஓலை வீடு தானே அப்போல்லாம். அதை போய் சாப்பிட்டு போக்கான்னு சொல்லுவேன்னு. தெரிஞ்ச ஊர் மாதிரி வரும். அதில் பொண்ணு போகாமல் இருக்கும். அப்புறம் பார்த்து என் பிள்ளை பக்கத்தில் உட்காந்துட்டோம்.
அவ்வளோதான். அதையும் தொட்டு பார்ப்பேன். தொட்டு பார்த்தா இதே இதுதான். இப்படி 3 ஆம்பளை ஒரு பொம்பளை என் உடம்புல வந்துட்டு என் தொட்டு என் கூட ஃப்ரெண்டு மாதிரி எப்படி 3 பேர் இருந்தாங்க. 3 பேர் உங்கள் ஃப்ரெண்டு மாதிரி உங்க கூட வந்து பேசிட்டு பழகிட்டு போயிருக்காங்க. பழகிட்டு டெய்லி போவோம். 2 வருஷமாக இருந்தது என் கூட 2 வருஷம். ஆனால் ஒன்றும் உங்களை எதுவுமே பண்ணலை? எல்லாம் எதுவுமே பண்ணவே இல்லை. அப்புறம் எங்கள் அப்பா ஒரு இடத்துல கூப்பிட்டு சத்திய வாக்கு வாங்கினாங்க எங்ககிட்ட. எந்த நாள்லேயும் என் பொண்ணை வந்து நீ ஒன்றும் பண்ணக்கூடாது இல்லையா அப்படின்னு என் சத்திய வாக்கு பண்ணு அப்படின்னு சத்தியம் வந்து கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுச்சு. அது கொடுக்க மாட்டேன்னு சொல்லி எங்கள் அப்பாவுக்கு பயம். அப்போ நீ வர போகிற எல்லாம் வந்து போகிறேன் என்ன வீட்டுக்கு வரீங்க என் பொண்ணு சொல்லுது. யார் வச்சு கேட்குறாங்க போட்டுக்கு. அதுக்கு என்னை கொண்டு போய் கோயிலில் உட்கார வச்சு கேட்குறாங்க. அவங்க கேட்கும்போது அது சொல்லி என் வாயிலும் சொல்லியிருக்கு, நாங்கள் ஒன்றும் பண்ண மாட்டேன், உன் பொண்ணு நாங்கள் ஒன்றும் பண்ண மாட்டோம், ஆனால் என்னை வந்து நீங்கள் வந்து வெளியில் போன் மட்டும் சொல்லக்கூடாது இல்லையா, உன் பொண்ணுக்கு என்னென்னமோ அதை நாங்கள் செய்வோம், ஆனால் வெளியே போக சொல்லக்கூடாது. எங்கள் அப்பா இருந்தாலும் அவங்களோட கண்ணோட்டத்தில் பேய் தான், இன்றைக்கி ஒன்றும் பண்ணலன்னா கூட நாளை பின்ன ஏதாச்சும் பண்ணி பொண்ணை கூட்டிகிட்டு போயிடும், பொண்ணு வாழ்க்கை வாழணும் அப்படின்ட்டு எங்கள் அப்பா எவ்வளோ கோயிலுங்களாம் இட்டுன்னு போனாங்க. அது போன பாட்டு தெரியல, அனுப்பிச்சிடுவாங்க. ஆனால் எங்கள் அப்பாவுக்கு ஒரு பயம், ஏன்னா பொண்ணு எதனா பண்ணிவிடுமோ, இப்படி பண்ணுதே, எதனா பண்ணிவிடுமோ. வீட்டில் யாரா வந்தால் கூட நான் நைட்டு என்ன படுத்துனா கூட நான் கேட்பேன். நான் எங்கள் வீட்டில் எப்போ யார்ப்பா அவங்க அப்படின்னு கேட்டேன். ஏம்மா சொந்தக்காரன் தான் வந்தாங்களே, அவ்வளோதான் போயிடணும் 6 மணிக்கு தங்கக்கூடாது, அவங்க ஏன் வீட்டில் தங்குறாங்க அப்படின்னு கேட்டால் சொல்லம்மா சொந்தக்காரன் போகல அங்கே தான் படுக்கிறாங்க அப்படின்னாக்க நான் ஒன்றும் பண்ண மாட்டேன், நான் எதுவும் பண்ண மாட்டேன். ஆனால் அவங்க தங்க முடியாது. அந்த மாதிரி சுச்சுவேஷனை உருவாக்கி தள்ளிடும். அப்படி அது மாதிரி இருந்துச்சு. அப்புறமா எங்கள் அப்பா வந்து எங்கேயோ பார்த்துட்டு அதனாலேயே பாதி சொத்து எனக்கு எங்கள் அப்பா அழிச்சாங்க. அப்படி அழிச்சிருக்கும் போது எங்கேயும் முடியாத சுச்சுவேஷனில் இது போக மாட்டேந்தே இல்லை பொண்ணு வாழ்க்கை பண்ணிவிடுமே அப்படின்னு சொல்லிட்டு மலகாந்தபுரத்தில் திலீப் பாபுன்னு ஒரு அண்ணன் இருக்கிறாரு, இப்போ இருக்காருன்னு சரி தெரியல, ஆனால் கோயில் வச்சுருக்காங்க. அந்த கோயிலில் எட்டு போய் விட்டாங்க, ஒரு வாரம் அங்கேயே இருக்க சொல்லி. அந்த கோயிலில் எதுவும் கிட்ட வரல. ஆனால் அந்த அம்மா என்னை கேட்பாங்க, அந்த அம்மா இல்லை இறந்துட்டாங்க. அந்த அம்மா கேட்பாங்க, என்னடி 12 மணிக்கெலாம் பேய் வரும்னு சொல்லுவேன், இப்போ காணவே காணோம், ஏன்டி வரவே காணோம் அப்படின்னா தெரிலக்கா அது வரல என்ன. அப்போ திலீப் அம்மா சொன்னார், இல்லை பேய் இங்கே ஒதுங்கி தான் வேலை பார்க்கும், கோயிலெலாம் வராது அப்படின்னு சொல்லிட்டாரு. சரி இருக்கட்டும்ன்ட்டு அன்னைக்கு என் தாயத்து கயிறு கட்டியிருந்தேன். இப்போ என் கையில் ஒன்றுமே இல்லையே, தாயத்து ஒரு 3 தாயத்து கயிறு கட்டியிருந்தார் எனக்கு ஃபஸ்ட்டு. அப்போது அவங்க பொண்டாட்டி சொன்னாங்க, இந்த மாதிரி என்னது இந்த தாயத்தெல்லாம் கட் பண்ணிருக்கோம் இல்லையா, தாயத்து இருக்க வச்சு தான் அந்த பொண்ணுக்கு வந்து வரல, தாயத்தெல்லாம் எடுத்துகிட்டு வரலன்னா தான் அந்த பொண்ணு குணமாயிட்டேன்னு அர்த்தம். இல்லை வந்து இது போட்டிருந்தாங்கன்னா எவ்வளோ காலத்து இந்த பொண்ணு போட்டிருப்பா இல்லையா, நல்ல குணமாக்கின மேலே அவங்க நல்ல ஒரு பொம்பளை கட் பண்ணாங்க. கட் பண்ணிட்டு தான் அப்போ என் மேலே வந்து அந்த அண்ணனை போட்டு அடித்து சாவடிச்சு அன்றைக்கி உயிர் மட்டும் தான் போகல வருது. எங்கள் அப்பா காலில் விழுந்துட்டார், உன் பொண்ணை குணமாக்க என்னால் முடியாது, ஏன் உயிர் தப்பிக்கணும், தயவுசெய்து உன் பொண்ணு இட்டுன்னு போயிட்டு அப்படின்ட்டாங்க. அப்புறம் எங்கள் அப்பாவை கூட்டின்னு வந்து எங்கள் வீட்டில் ஒருத்தர் தண்டமான கூட்டிட்டு வந்தார், அவரை கூட்டு ஓட சொன்னாங்க. 6 பேர் வந்திருக்காங்க. அங்கே 2 பேர் தம்பி நிற்கிறாங்க இந்த இடத்துல, நான் வந்து இங்கே நிற்கிறேன், இங்கே வந்து 2 பேர் நிற்கிறாங்க. சாங்கிக்காரர் வந்து நான் என் கூட இதான் இங்கே நின்று பேசிட்டு இருக்காரு. இங்கே வச்சுட்டு சரி கடலுக்கு போய் எப்படி கரைக்கணும், அரிசி எப்படி கரைக்கணும் அப்படின்னு நாங்கள் சொல்லிட்டு இருக்கிறோம். அப்படி சொல்லிட்டு இருக்கிற நேரத்தில் இப்படி திரும்பி பார்த்தா அங்கே வச்சிருந்த ஒரு சாப்பாடு காணோம். அதாவது கால் மாட்டில் வச்சிருந்தா சாப்பாடு எதுவுமே காணும், எதுவுமே இல்லை. அவ்வளோ சீக்கிரம் வழிச்சு சாப்பிட்டு இப்போ ஆச்சா சாப்பிட்டுருவாங்களே, எலும்பு எடுத்துகிட்டே போகல, அதுக்குள்ளே அங்கே எல்லாம் எதுவுமே காணும், எல்லாமே எடுத்துட்டாங்க. எனக்கு ஆச்சரியம் ஏன்னு கேளு. அப்படியே அந்த இடத்துல வந்து எப்படி சொல்கிறது, நம்ம சாப்பிட்டா கூட நம்ம உட்காந்து சாப்பிட்டா ரொம்ப லேட் ஆகும். அப்படிப்பட்ட இடத்துல நம்ம இதை வச்சுட்டு அங்கே கற்பூரத்தை கொளுத்திட்டு இங்கே வந்து எடுத்துட்டு இருக்கிறோம். அவ்வளோ சீக்கிரம் அந்த இடத்துல பார்த்தா ஒன்றுமே காணலாம், இப்படி ஒரு செகண்டில். அதே மாதிரி அடுத்த 2 மாதத்துல ஒரு பாடி ஒன்று வந்துச்சு, இந்த இடத்துல படைச்சாங்க, தலைமாட்டில் படைச்சாங்க. எல்லாம் பட்சம் நானே இங்கே நிற்கிறேன், அவங்க இப்படிலாம் எடுத்துட்டு இந்த இடத்துல நின்று சரிப்பா தாங்க சொல்கிறேன், இந்த சரிப்பா நீ போயிட்டு என்ன பண்ணுற கடலை காய்ச்சிட்டு நீ அப்படி திரும்பி பார்க்காத வீட்டுக்கு போப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. நான் இப்படி நிற்கிறேன், அப்படி அவர் இப்படி நிற்கிறாரு, நடுசன் அந்த பையன் நிற்கிறான். அதான் சரிம்மா போமான்ட்டு 2 பேருமே திரும்பி பார்க்குறோம். பார்த்தா அந்த இடத்துல நாய் பிறண்டல எப்படி இப்போ இந்த இடத்துல வந்து எப்படி கச்சா முச்சா நாய் பிறண்டு இந்த இடத்துல சாப்பிட்ருக்கோம்ல, அது மாதிரி இந்த இடத்துல வச்சு அதெல்லாம் கொஞ்ச நேரத்தில் சாப்பிட்டுச்சு. அப்படி தீச்சு நாய் வந்து தீக்காது, கோழியெல்லாம் போய் தீக்காது, அது மாதிரி அந்த இலையில மட்டும் இப்படி நடந்து அந்த இலையில சாப்பாடு வச்சுருந்தாங்களே அதில் அந்த இலையில நடந்து வந்துருக்குது. எப்படி இந்த பக்கம்லாம் வந்துருக்குது, இந்த இடத்துல இருந்து அந்த அடையாளம் எப்படி நாய் காலில் அது மாதிரி இப்படி இங்கே வந்து இந்த இலைக்கு வரைக்கும் வந்துருக்குது. அதில் சாப்பாட்டில் அந்த கால் இருக்குது. நாய் எதுவும் வந்திருக்காதா? வாய்ப்பு இல்லை. இந்த பக்கம் சரௌண்டிங் ஃபுல்லாக காம்பவுண்டு தான். ஆமாம், எதுவுமே கிடையாது. இது பாருங்க, இது மண்டையோடு தெரியுதுங்களா. அதுவும் இல்லாமல் மண்டையில் இருக்கும் அந்த முடி மாத்திரம்
ரொம்ப இது நாள் புதைச்சதா? இது புதைச்சிது. இது அங்கேருந்து எடுத்தது. இதை நான் கழுவி வச்சேன். ஓ, பசங்க இது எதுக்காக? ஓ, பசங்களுக்கு காட்டுறதுக்கு. பசங்களுக்கு காட்டுறதுக்காக நான் இது கழுவி இப்படி தான் இருக்கும், மனுஷனுக்கு தலையெழுத்து ஒன்று இருக்குன்னு சொல்கிறாங்க இல்லையா, அதை எடுத்து நாங்கள் இதை ஆராய்ச்சி பண்ணுறதுக்காக இதை எடுத்தேன். ஆமாக்கா, ஏதோ கோடு மாதிரி இருக்குது. சரிங்க, இது என் பசங்களுக்கு காட்டுறதுக்காக தான் எடுத்தேன். பசங்க தெரியணும் எழுத்துன்னு சொல்கிறது. அது வந்து இப்படி திருப்பி படித்தோம்னா வேறு மாதிரி தெரியும். இப்படி ஒன்று இருக்கா? ஆமாம், இந்தி எழுத்து மாதிரி தெரியும் பார்த்தோம்னா. இப்படி இங்கே ஒன்று இருக்குது. ஸோ இதுவே இப்படி படித்தா வேறு மாதிரி தெரியுமா? படிக்கலாம் முடியாது, எழுத்து மட்டும் நமக்கு ஒரு இந்தி எழுத்து மாதிரி. இது நெத்தி, இதுதான் கண்ணு. ஓகே, ஓகேவா? இது பின் மண்டை. இது வந்து நம்ம எரிச்சா இது எதுவுமே எரிச்சா பார்க்க முடியாது. இது கண்ணு, இது நம்ம நெத்தி போட்டு வைக்கிறோம்ல அந்த இடத்துல. ரொம்ப பயங்கரமான உங்களோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸு இவ்வளோ தூரம், அதாவது நம்ப முடியாத அளவுக்கு நிறைய ஷேர் பண்ணியிருக்கீங்க. ரொம்ப நன்றிக்கா.